அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். சொல்ல என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? ஓகே, 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ரிவிஷன் பேட்ச், அதாவது அந்த 50 நாள் ரிவிஷன் பேட்ச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான டெலகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவிஷன் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகிறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16, 17, அதாவது இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாளுக்குள்ளே இணைஞ்சிக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதோட என்ன பிளான், என்னென்ன நம்ம கொடுக்க போகிறோம், எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, அது எல்லாமே நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஃபாலோ பண்ணால் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஜாயினிங் டேட் அப்படிங்கிறது இந்த 2 நாள் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 நாளில் ஜாயின் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணும்போது இனிஷியலாக, அதாவது 0% நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னென்னங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஆரம்பத்திலேருந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? ஃபுல் ரிவிஷனும் பார்த்தோன்னா கொண்டு போக போகிறோம். அப்போ ஆரம்பத்திலேருந்து எங்கள் கூடவே நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம், எவ்வளோ தூரம் இன்னும் இருக்குது, இன்னும் எவ்வளோ முடிக்க வேண்டியது இருக்குது, எப்படி முடிக்க போகிறோம், இது எல்லாமே A to Z நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு மிடில் வரும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணி அதோட ஜாயின் பண்ணி நீங்கள் மிங்கிள் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சிரமமாக இருக்கும். இனிஷியலாக வந்துட்டிங்கன்னா எந்த ஒரு பேர்டனும் இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏப்ரல் 16, 17 இந்த 2 டேட்டு நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 டேட்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் ஆகிறவங்க ஜாயின் ஆகிடுங்க. இந்த 2 டேட்டில் ஜாயின் ஆகிறவங்க கரெக்டாக நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மே 5ஆம் தேதியிலேருந்து நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரிவிஷன் பேட்ச் மே 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அது முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு சில PDF கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பேட்சுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். புரியுதுங்களா? அதனால தான் இந்த 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ரிவிஷன் பேட்ச் அப்படின்ட்டு டெலகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா கிருஷோபா ரிவிஷன் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட லிங்க்கு, சேனலோட லிங்க் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம கிருஷோபா அகாடமியோடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையும் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். பேட்சுக்குள்ளே நமக்கு லிங்க் வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது யூடியூப்பில். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த பேட்சுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டதுங்க, அமௌண்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த 50 நாள் பிளான் பார்த்தோன்னா நம்ம கிருஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு வழி நடத்த போகிறோம். ஓகேங்களா? அப் டு எக்ஸாம் வரைக்கும். ஸோ இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. அந்த பேட்சுக்குள்ளே இணையும் போதே உங்களுக்கு அந்த 50 நாள் பிளானோடைய டீட்டெயில்ஸ் நான் PDF-ஆகவும் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வீடியோவும் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 50 நாள் பிளான் என்னென்னு தெரியாதவங்க, புரியாதவங்க நீங்கள் அந்த PDF ஸ்டடி பிளானோட PDF நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருப்பேன். அந்த 50 நாள் பிளான் அப்படிங்கிறது என்ன ஏதுங்கிறது டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுவும் பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மே 5ஆம் தேதியிலேருந்து பர்ஃபெக்டாக அந்த 50 நாள் பிளான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த 50 நாள் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, இந்த 50 நாள் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பிஃபோராகவே நாங்கள் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 10 நாளாக நம்ம பிரிச்சிருப்போம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். 10 நாளாக நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ இப்போ மொதல் 10 நாள் நமக்கு பாலிட்டி அப்படிங்கிற யூனிட் ஜிகேல நம்ம கவர் பண்ணுவோம். தமிழில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் யூனிட் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் என்னென்னங்கிறது நம்ம பார்த்தாலே ஓரளவு தெரிஞ்சிருது. ஓகேங்களா? அது இல்லாமல் பாலிட்டி, ஓகேங்களா, பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பாடங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? பிஃபோராகவே, அதாவது எப்படின்னா அந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு, அதாவது உயிர்நாடி 1, உயிர்நாடி 2 இந்த 2க்குமே லெசன் லிஸ்ட்டும் கொடுத்து அதுக்கான PDF எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது நீங்கள் உள்ள இனிஷியலாக வரும்போதே மொதல் 10 நாள் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பிஃபோராகவே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐடியா பண்ணிப்பீங்க. ஏன்னா நமக்கு பாலிட்டி அப்படிங்கும்போது 6th to 12th சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாடங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, அந்த 10 நாள் எப்படி பிரித்து படிக்க போகிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு 10 நாளுக்கும் நம்ம உயிர்நாடி 1, உயிர்நாடி 2, உயிர்நாடி 3ன்ட்டு பிரிச்சிருப்போம். அப்போ மொதல் 10 நாள் உயிர்நாடி 1க்கு நம்ம ஜிகே லெசன்ஸ் என்னென்ன லெசன்ஸ் நம்ம படிக்கணும், அந்த 10 நாளுக்குள்ளே எப்படி நம்ம படிக்கணும், அது எப்படி பிரித்து படிக்கணும், மொதல் நாள் என்ன படிக்கணும், 2ஆவது நாள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி பிரித்து படிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நான் பிஃபோராகவே நான் கொடுத்துறேன். அப்போ மொதல் 10 நாள் அந்த உயிர்நாடி 1க்கு உண்டான அந்த ஃபுல் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நான் சண்டே அனுப்பிடுறேன்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்த 10 நாள் 2வது உயிர்நாடிக்கு உண்டானது நான் உங்களுக்கு வந்து அடுத்த இதில் நான் அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா இது மட்டும் தான் நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் தான் 2வது இது நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு நான் முன்னாடியே 2 இதுக்கு மட்டும் நான் கொடுத்துட்றேன். கொஞ்சம் ஒரு உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த மே 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 10 நாள் அந்த பாலிட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த டெலகிராம்லேயே நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 10 நாள் நீங்கள் கிராஸ் ஆகிட்டீங்க பர்ஃபெக்டாக. 10 நாள் இதானே, மே 5ஆம் தேதி இதானே, அப்போ நம்ம இதுக்குள்ளே நுழையும் போது இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த நாள் நம்ம பிளான் பண்ணிக்கணும். பிஃபோராகவே எதாவது நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 10 நாள் நீங்கள் தாண்டிட்டாலே, எதுக்காக நான் முன்னாடி பிஃபோராகவே நான் அதை வந்து கொடுக்குறேன்னா, 10 நாள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த இனிஷியல் ஸ்டேஜ் கான்ஃபிடென்ட்டாக அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா அடுத்த 10 நாள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட அவங்க ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதை 10 நாள் தாண்டின அந்த மனசு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த எல்லாத்துக்கும் மனசு தானே காரணம். மனசு குரங்கு மாதிரி தாவிக்கினே இருக்கும். ஒரு இதில் நமக்கு வரலைன்னா அவ்வளோதான், அப்படியே உடஞ்சி போயிடுவோம். ஒரு இது சரியாக பண்ணலைன்னா உடஞ்சி போயிடுவோம். அதுக்காக தான் 10 நாள் உங்களுக்கு நான் கிராஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடித்து துவம்சம் பண்ணிவிடுவீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டார்கெட்டு 10 நாள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த இருக்கிற சிலபஸில் உயிர்நாடி 1ல் இருக்கக்கூடிய சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிக்க வச்சு சாட்டிஸ்ஃபையாக 2வது உயிர்நாடி 2க்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறதான். அப்படி போக வச்சுட்டேன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் இங்கே நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்கன்ட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம கிஷோபா மேக்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு லைவ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு தனி ஒரு சேனலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த மே 5ஆம் தேதியிலிருந்து அந்த சேனல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த சேனல் நீங்கள் தெரியாதவங்க அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? நான் டெலகிராம்லேயும் ரிவிஷன் பேட்சோட டெலகிராம்லேயும் நான் அனுப்பிச்சுடுறேன். அதில் தான் நம்ம லைவ் கிளாஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அதோட சேனலோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதில் ஒரே ஒரு வீடியோ பார்த்து தான் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த சேனல் வந்து மே 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லி லைவ், ஒரு நாள் டு ஒரு நாள் லைவ் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளானோட டீட்டெயில்ஸில் நான் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில், அந்த ரிவிஷன் பேட்சோட டீட்டெயில்ஸ்லேயும் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஏப்ரல் 16-17க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறது மே 5ஆம் தேதி, ஃபினிஷ் ஆகிறது ஜூன் 28ஆம் தேதி, எக்ஸாம் ஜூலை 13ஆம் தேதி. நம்ம பேட்ச் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் 2 வீக்ஸ் டைம் இருக்குது ஓவரால் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அந்த ஓவரால் ரிவிஷனில் ஃபுல்லாக படித்தது உங்களை ரிவிஷன் பண்ண வைக்க வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு தான். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்ப வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு தான். சரிங்களா? ஸோ இது பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கண்டென்ட் ரெடி பண்ண நாங்கள் குரூப்பில் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அப் டு இந்த ஏப்ரல் எண்டு வரைக்கும் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்க முடியுமோ லெசன்ஸ் எல்லாம் படித்து வைங்க. இதெல்லாம் முடிக்க முடியுமோ முடிச்சு வைங்க. நம்ம டாப் 50 லெசன்ஸ்னு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய 24 லெசனோ 26 லெசனோ கொடுத்துருப்பேன். அதில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு முடிங்க. அடுத்து 24 லெசன் முடிங்க. அந்த 50 லெசனுக்குள்ளே என்னென்னலாம் நீங்கள் படிக்க முடியுமோ படிங்க. இது எல்லாமே இந்த 50 நாள் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதை பண்ணிகிட்ருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னொரு ஒரு 2 வாரங்கள் டைம் இருக்குது. ஓகேங்களா? அந்த நாட்கள் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்கிறேன். கிளியராக புரிஞ்சுங்களா? ஸோ நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் நம்மளுடைய கிஷோபோடைய அஃபிஷியல் டெலகிராம்லேயும் நான் வந்து இந்த பேட்சோட டெலகிராம் லிங்க் நான் அனுப்பிச்சுட்றேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்படி இல்லையா, டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், கிஷோபா ரிவிஷன் சர்ச் பண்ணுங்கள், டெலகிராம் சேனலோட லிங்க் வரும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக இது பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவு கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.